வணக்கம். இன்னைக்கு பங்குச் சந்தை நிலவரம் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி போச்சு இல்லையா? ஆமா ஆமா. காலையில அமெரிக்காவோட அந்த புது வர்த்தக வரியால ஒரு பெரிய சரிவு, அப்புறம் சாயங்காலம் பார்த்தா ஒரு எதிர்பாராத மீட்சி. கரெக்ட். இன்னைக்கு சந்தையில நடந்த இந்த ஏற்ற இறக்கத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். என்ன காரணங்கள், முக்கியமா நீங்க என்ன கவனிக்கணும்னு அலசுவோம். நிச்சயமா. காலையில வர்த்தகம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி பதட்டமா தான் இருந்துச்சு. ஹம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மேல இன்னொரு 25% வரி போட்டதா சொன்னார். அதனால மொத்த வரி இப்போ 50% ஆயிடுச்சு. ஓஹோ. இது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய கவலையை உண்டாக்கிடுச்சு. அது உண்மைதான். அதோட எஃபெக்ட் உடனே தெரிஞ்சது. சென்செக்ஸ் ஆரம்பத்திலே சுமார் 280 புள்ளி மைனஸ். ஆமா. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 புள்ளி வரைக்கும் கீழே போய் 80,000க்கு கீழே வந்துருச்சு. 3 மாசத்துல இதுதான் லோயஸ்ட் லெவல். ஆமா, நிஃப்டியும் அப்படிதான் 100 புள்ளிக்கு மேல குறைஞ்சது. டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி, ஆட்டோ பார்ட்ஸ், ஃபார்மா, ஐடி, மெட்டல்னு நிறைய செக்டார்ஸ் பிரஷர்ல இருந்துச்சு காலையில. ஆனா சாயங்காலம் ட்ரேட் முடியும் போது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. சொல்லுங்க. சென்செக்ஸ் அந்த லோயஸ்ட் பாயிண்ட்ல இருந்து 800 புள்ளிக்கு மேல ரெக்கவர் ஆகி கடைசியில ஒரு 80 புள்ளி பிளஸ்ல முடிஞ்சது. ஓ அப்படியா? அதே மாதிரி நிஃப்டியும் 280 புள்ளிக்கு மேல மீண்டு ஒரு 20 புள்ளி லாபத்துல க்ளோஸ் ஆச்சு. இந்த திடீர் யூ டர்ன், இதுக்கு என்ன காரணம்? வெறும் ரூமரா இல்ல உண்மையா? முக்கியமா சொல்லப்பட்டது என்னன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் புத்தினுக்கும் நடுவுல ஒரு மீட்டிங் நடக்கலான்னு ஒரு நியூஸ் வந்ததுதான். ஓகே. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனாலும் குளோபல் ட்ரேட்ல அமெரிக்காவோட ஸ்டாண்ட்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகலாமோங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை. அதனாலயா? ஆமா. அதனால பேங்கிங், எஃப்எம்சிஜி, ஐடி, ஃபார்மா மாதிரி நம்ம உள்நாட்டு தேவையை நம்பி இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வாங்குறதுக்கு ஆர்வம் அதிகமாச்சு. பெரிய கம்பெனிஸ் மட்டும் இல்ல, மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் மீண்டிருக்க போல. ஆமா, மிட் கேப் 100, ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் கொஞ்சம் ஏறி இருக்கு. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா என்எஸ்சில விழுந்த பங்குகள் தான் அதிகம் ஏறினதை விட. அப்போ முதலீட்டாளர்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்காங்க. கரெக்ட், அது தெரியுது. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அது? அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐஸ், அவங்க நேத்து, அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்காங்க. ஓ, பெரிய தொகை. ஆமா, குளோபல் ட்ரேட் ரிஸ்க் ஒரு காரணம். ஆனா அதே நேரம் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐஐஸ் சுமார் 6800 கோடிக்கு பங்குகளை வாங்கியிருக்காங்க. வாவ். இது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு. நம்ம உள்நாட்டு முதலீட்டோட வலிமையை காட்டுது இது. இது நல்ல விஷயம். சரி, ஓவரால் மார்க்கெட் பார்த்தோம். இப்போ சில குறிப்பிட்ட பங்குகள்ல என்னாச்சுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். கவர்மெண்ட் கம்பெனி ஐடிஐ லிமிடெட். ஆமா. மார்க்கெட் விழுந்த அன்னைக்கு இந்த ஸ்டாக் 8% வரை ஏறி கடைசியில 6.5% லாபத்துல முடிஞ்சிருக்கே. இது எப்படி? அதுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்தது. உத்தரப்பிரதேசத்துல ரோட் சேஃப்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா யூஸ் பண்ணி ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எம்லாஜிக்கா கூட டை அப் பண்ணிருக்காங்க. ஓ, புது டெக்னாலஜி ப்ராஜெக்ட். ஆமா. அது இல்லாம பாரத்நெட் ப்ராஜெக்டுக்காக பிஎஸ்என்எல் கிட்ட இருந்து ஏற்கனவே ஒரு பெரிய ஆர்டர் சுமார் 7000 கோடிக்கு வாங்கினதும் இந்த பங்குக்கு பலம் சேர்த்திருக்கு. அதனால இன்னைக்கு வால்யூம் கூட 24 மடங்கு அதிகமா இருந்துச்சு. கிரேட். இன்னொரு பக்கம் காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா, சிகரெட் கம்பெனி, அது 8% சரிஞ்சிருக்கே. போன வாரம் நல்ல ரிசல்ட், போனஸ் எல்லாம் சொன்னாங்களே. ஆமா, அதுதான் விஷயமே. முதல் குவார்ட்டர்ல லாபம் 56% அதிகம், அப்புறம் 2.1 போனஸ் அறிவிப்பு. இதனால கடந்த 3 நாள்ல மட்டும் பங்கு 23%க்கு மேல ஏறி இருந்தது. சரி. இன்னைக்கு நடந்த சரிவு பெரும்பாலும் ப்ராஃபிட் புக்கிங் தான். அதாவது வேகமா ஏறின பங்குல லாபத்தை வெளியெடுக்கிறாங்க. இது ஒரு டெக்னிக்கல் கரெக்ஷன்னு சொல்லலாம். புரிஞ்சுது. அடுத்து அவந்தி ஃபீட்ஸ், இறால் ஏற்றுமதி பண்ற கம்பெனி. இது 5%க்கு மேல விழுந்து அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி 2.5% நஷ்டத்துல முடிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? இதுக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒன்னு, இவங்களோட மெயின் மார்க்கெட் அமெரிக்கா தான். அங்க 50% வரிங்கிற செய்தி வந்ததால இவங்களையும் பாதிக்குமோங்கிற ஒரு பயம். ரெண்டோட சேர்ந்த விளைவுன்னு நினைக்கிறேன். சரி, கடைசியா வாரி எனர்ஜிஸ், சோலார் பேனல் கம்பெனி. இது வெறும் 2% தான் இறங்கியிருக்கு. சந்தை இவ்ளோ இறங்கினப்ப இது நல்லா ஹோல்டு பண்ணிருக்கே. நிச்சயமா. வாரி எனர்ஜிஸ் பக்கம் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. Q1 ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. லாபம் 89% அதிகம். ஓகே. புதுசா ஒரு உற்பத்தி யூனிட் ஆரம்பிச்சு இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி 16.8 ஜிகாவாட் ஆயிருக்கு. கையில பாத்தீங்கன்னா 49,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக் இருக்கு. பெரிய ஆர்டர் புக். ஆமா.
யூபிஎஸ், சோடா செக்யூரிட்டிஸ் மாதிரி புரோக்கிங் ஹவுஸ்லாம் வாங்குன்னு சொல்றாங்க. சீக்கிரமா MNCI இண்டெக்ஸ்ல சேர்க்கப்படலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா ஒரு $200 மில்லியன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம். அப்போ ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு. ஆமா, அமெரிக்கா இந்தியா ட்ரேட் பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த கிரீன் எனர்ஜிங்கிற லாங் டேர்ம் தீம்ல இருக்கிறது முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. அப்ப இன்னைக்கு நடந்த வர்த்தகம் உலக பிரச்சனைகளுக்கோ நம்ம உள்நாட்டு பலத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு இழுபறிய காட்டுது. வரி ஷாக்ல இருந்து மார்க்கெட் மீண்டது இந்தியாவோட growth ஸ்டோரி மேல இருக்கிற நம்பிக்கையை காட்டுதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். வர்ற நாட்களையும் இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கலாம். அமெரிக்கா இந்தியா பேச்சுவார்த்தை சம்பந்தமான செய்திகள் முக்கியமா இருக்கும். அதே நேரம் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ், டொமெஸ்டிக் ஆர்டர்ஸ், டெக்னாலஜி அட்வான்டேஜ், ரினியூவபிள் எனர்ஜி மாதிரி லாங் டேர்ம் ட்ரெண்ட்ல இருக்கிற கம்பெனிஸ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால பேசிக்ஸ்ல கவனம் செலுத்துறது நல்லது. ரொம்ப நன்றி. முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. இந்திய பங்குச்சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.